ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தவங்கள்ட்ட காசு இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, அவங்க எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? அது வந்துட்டு தேவைங்கும்போது ஒரு மாதிரியும், தேவை இல்லாத போது ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையாக ஒரு அன்புக்கு ஒரு இதுக்கு ஏங்கி அது கையில் கிடச்சி அதை தக்க வைக்கிறதுக்கு அவங்க சிரமப்பட்டு அதை தக்க வச்சு, சரிங்களா, அதை அவங்க காப்பாற்றி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு மனசில் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க தான் எல்லாம், அவங்க தான் நமக்கு என்னதான் வந்து நம்மளுக்கு குடும்பங்கள் இருந்தாலும், நம்ம இல்லாத போது நமக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான் நமக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் நினச்சி பார்ப்பாங்க. நானும் அதே மாதிரி தான். அது என்ன சொல்கிறது, இப்போ வந்து என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணம் எனக்கு சும்மா வரல. சரிங்களா? அதை வந்துட்டு நான் என்ன தேவைக்காக வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், யாருக்காக வாங்கினேன், அதை வச்சு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ செலவு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அதை செலவு பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு தெரியும். அந்த காசு இருக்குதுன்னு நான் ஆடலை. அந்த காசு வந்து எனக்கு நான் கடன் பட்டிருக்கேன் அந்த காசுக்கு. சரிங்களா? அந்த காசுக்கு வந்துட்டு நானும் 1.5 வருஷம் 2 வருஷம் கடன் கட்டணும். ஒரு காசு 2 காசு இல்லை, எத்தனை காசு வாங்கியிருக்கேன்னு தெரியும். சரிங்களா? அதனால் வந்துட்டு ஒரு ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனுஷங்களாக இருக்கட்டும், ஒரு தேவை அது வந்து நம்ம மைண்டில் மனசில் வந்துட்டு என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் நமக்கு A to Z எல்லாமே நம்ம லைஃப்பில் அவங்க தான். புரியுதுங்களா? எல்லாம் நமக்கு மொத்தத்துக்குமே அவங்க டோட்டலாகவே அவங்க தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் காசு பணத்துக்காகவோ, இல்லை தேவைக்காகவோ, இல்லை வேறு எதுக்காகவோ ஓரியாடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படி போய் அவங்கள கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினா நம்ம தான், எனக்கு இருக்கிற சந்தோஷம், எனக்கு இருக்கிற இதைத்தான் நான் இழந்துக்குவேன். சரிங்களா? அதை வந்து எந்த ஒரு பொண்ணும் செய்ய மாட்டா, நானும் செய்யலை. சரிங்களா? ஒரு பக்கம் கடன் பட்டிருக்காங்க, அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அக்கறை எனக்கு இருக்கும். என் விஷயத்தில் எப்படியோ இல்லையோ, எனக்கு செஞ்சவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. சரிங்களா? காசுக்காக நான் ஆடுற புள்ள கிடையாது. ஓகேவா? பாய்.